வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய ஃபோட்டோவை பயன்படுத்தி எப்படி ஒரு லிரிக்கல் வீடியோ அல்லது பார்ட்டிக்கல் வீடியோ அல்லது ஸ்டோரி வீடியோ தயாரிக்கிறதுங்க தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. கூடவே பெல் ஐக்கனை அழுத்தி ஆல் பண்ணி அழுத்திக்கிறங்க. அதற்கு நான் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேருடைய பேர் என்ன, மை ஃபோட்டோ லிரிக்கல் வீடியோ மேக்கர் தான். இந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக்கரை கூட நம்மளால் தயாரிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ட்டிக்கல் வீடியோ, 2 ஸ்டோரி வீடியோ, 3 லிரிக்கல் வீடியோ இருக்குது. இந்த லிரிக்கல் வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு 6 வகையான ஃபோட்டோக்களை பயன்படுத்தி லிரிக்கல் வீடியோ தயாரிக்க முடியும். இதில் ட்ரெண்டிங், டயலாக், லவ், ரொமான்டிக்ன்ட்டு பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் லவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் என்ன தேவையோ அதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கிறங்க. இப்போ நான் அதை பயன்படுத்திக்கிறேன். இதில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் இமேஜ்னு, அந்த செலக்ட் இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே இமேஜஸ்லாம் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஒன்று, 2, 3 கிளிக் கொடுத்துக்குங்க. இந்த இமேஜை நீங்கள் கிராப் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக கிராப் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஃபோட்டோவுக்கு வந்துடும். அடுத்து கொடுத்து இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு சாங்ஸ் பின்னாடி ப்ளே ஆகியிருக்கும். நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஹெட்செட்டை பயன்படுத்தி ரெக்கார்ட் பண்ணுறேன். அதனால் சாங்ஸ் வெளியே கேட்காது. இந்த இடத்துல ஆட் மியூசிக்ன்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட் மியூசிக் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க, உங்களுக்கு என்னென்ன சாங்ஸ் வேணுமோ இங்கே இருக்குது. இல்லை தமிழ் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த இப்போ லிஸ்ட்டில் உங்களுக்கு என்ன சாங்ஸ் வேணுமோ அந்த சாங்ஸை கிளிக் பண்ணுங்கள். மற்றபடி உங்களுடைய மெமரி கார்டில் இருக்கக்கூடிய சாங்ஸை உங்களால் எடுத்து பயன்படுத்த முடியாது. இதில் இருக்கக்கூடிய இது ஒரு பிரச்சனை. இதாவது மை ஃபோட்டோ லிரிக்கல் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை உங்களுக்கு இந்த இந்த வாட்டர் மார்க் வரக்கூடாதுன்னா அந்த வாட்டர் மார்க்கில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு விளம்பரத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் மார்க் போயிடும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்டர் மார்க் போயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சேவ்ங்கிறத கொடுத்துக்கிறங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கே ஷேர் பண்ணணுமோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா, இவ்வளவுதான். இது நம்மளுடைய ஃபோன் மெமரியில் ஸ்டோர் ஆகிரும். நீங்கள் அங்கே போயிட்டு எடுத்தால் நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும்.
இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். Thanks for watching this video. Don't forget to subscribe. Thank you.